காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி, நல்லா வாங்கி சம்பாரிச்சது நார வாங்கி தூங்குறேன். காசு இறக்க தெரியாதவன் இறச்சி போட்டு அழுவுறான். மல்லிகா, மல்லிகா, வரேன். நீங்க எல்லாம் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. என்னங்க கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னீங்க, இது என்ன வீடுமா இருக்கு? அண்ணே, நீங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல முன்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. வீடு தான் இது, ஹோம் ஸ்டே மாதிரி. ஆனா உங்க இஷ்டப்படி இங்க இருக்கலாம். இங்க யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணுங்கிறத நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் வீட்டு சமையல் மாதிரி தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இங்கே உங்களுக்கு வீட்டு சமையல் மாதிரியே 3 நேரமும் கிடைக்கும். சுடுதண்ணிலேருந்து என்ன வேணும்னு கேட்குறீங்களோ மொத்தமும் கொண்டு வந்துடுவேன். அப்புறம் நம்ம ஐட்டம் அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். தானு 8 மணிக்கே கொண்டு வந்துடுறேன். மாணிக்க மாதிரி இருக்கு. மாணிக்கம், வாயா வாயா, நல்லா இருக்கியா? உன் தயவுல நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, உன்ன மாதிரி ஒரு தம்பி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்புறம் நான் சொன்னேன்ல 3 பேர் பிளைன்ஸ்லேருந்து வராங்க ஊரை சுற்றி பார்க்கறதுக்குன்னு. அதான் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு போய் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நல்லா பார்த்து கவனிச்சுக்க, சரியா? இவனுங்க 3 பேர்த்தையும் பார்த்தா வத்தலும் தொத்தலமாக இருக்கு. இதுங்களாம் காசு வச்சிருக்குமா? அப்புறம் இதுங்களை வாத்தலாம் வத்தலும் தொத்தலமா இருக்கு. இதுங்க கிட்ட காசு இருக்குமா என்ன? ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்ட? அந்த பையன் கையில் பாரு எவ்வளோ பெரிய பொட்டி வச்சிருக்கான்னு. மொத்தமும் பணம் தான்க்கா. நல்லா தண்ணி மாதிரி இறக்கிறானுங்க. வரும்போதே அது இதுன்னு நல்லா முச்சுக்குன்னு சாப்பிட்டாங்க. கணக்கு பார்க்காம காசு இறக்கிறாங்கக்கா. சரி சரி சரி. இங்கே பாருக்கா, 1 வாரம் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா காசு செலவு பண்ணுவாங்க. அப்புறம் என்னைய பார்த்து கவனிச்சிரு, என்னைய டீலில் விட்டுறாத. அதெல்லாம் நீ சொல்லணுமா? அதெல்லாம் நீ தனியாக சொல்ற அவசியமே இல்லை. உன்னை நல்லா கவனிச்சிடுறேன். ஏக்கா, இந்த ஒருத்தவங்களை நீ எப்படி கவனிக்கிறதுன்னு பொறுத்து தான் மேற்கொண்டு உனக்கு அங்கே கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஆள் அனுப்பி விடுவேன். அப்படி நீ இது எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் கையை வச்சிட்டீன்னா அப்புறம் ஆள் கிடைக்காது சொல்லிட்டேன். ஐயோ, நான்லாம் நியாயமானவ மானஸ்தி. அப்படியெல்லாம் என்னைக்கு வார்த்தை மாற மாட்டேன். நம்புறேங்கா. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போகிறேன். இவ வீட்டு வாசல்ல காலடியே எடுத்து வைக்க கூடாதுன்னு தான் நானும் ஒவ்வொரு தடவையும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். என் நேரங்காலம் வர வேண்டியதாவே இருக்கு. என்ன பண்றது? அந்த அக்காவுக்காக தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு. மல்லிகா, மல்லிகா. ஓ, சிவபூஜையில கரடி மாதிரி யாருன்னு வேற தெரியல. சரி, அவங்களெல்லாம் இங்க உட்கார சொல்லு. நான் வெளியே யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுவா? இதே இதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன அந்த உங்களை வானு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? என்னன்னு ஏன் இழுக்கிற? ரூமெல்லாம் இருக்கு, போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன உள்ளுக்குள்ள ஆம்பளைங்க சத்தெல்லாம் கேட்குது, வெளியே செருப்பெல்லாம் கிடக்கு. யாராவது வந்திருக்காங்களா? ஐயோ, இவ வேற. அதெல்லாம் யாரும் வரல. இப்ப என்ன விஷயம்? எதுக்கு வந்தீங்க? முக்கியமான விஷயம், உள்ள வச்சு பேசணும். உள்ள வச்செல்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எதுனாலும் இங்கே முடிச்சிட்டு கிளம்புங்க. டேய் மச்சான், வீடு செம்ம மாசா இருக்குடா. எல்லாம் புது பில்டிங் போல இருக்கு. உள்ள யாரோ இருக்காங்க, குரல் சத்தம் கேக்குது. கேட்டா யாரும் இல்லன்ற. இல்லனா இல்லதான். இப்ப என்ன வேணும்? கேட்டல நம்ம என்னத்த போய் கேட்கறது? இந்தா, உங்க அம்மா ஏதோ எல்ஐசி பணம் வந்துச்சு, அதை பிள்ளைகிட்ட கொடுத்துருனாங்க. அவங்க இனி இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதான் என்னைய கொடுத்துட்டு வர சொன்னாங்க. புடி. ஐயோ, பணம் வந்துருச்சா? நான் கூட இன்னும் 4 ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா சொன்னதில் வரலையேன்னு. பணம்னு சொன்னே பல்ல கட்டுறத பாரு. இதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட பணம் காசுன்னு எதுவுமே இல்லை. கஷ்டம்னாலும் இனிமேல் கொடுத்து உதவுறதுக்கு என் உடம்புல தெம்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி சரி. இதை வச்சு கடன் அடைக்க சொன்னாங்க. வீணா காசை விரயம் பண்ண வேணான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரு பச்சை தண்ணி மூந்து கொடுக்குறாளான்னு பார்த்தியா? எவ்வளோ இப்படி இருக்காளோ. சரி, நான் வாரேன். போயிட்டு வாங்க. எவ்வளோ கேவலமான பிறவி. எப்படியோ அம்மா தயவுல இந்த பணம் வந்துருச்சு. அந்த கடங்காரன் நோட்டீஸ் ஒட்டினவனுக்கு முதல்ல கொடுத்து அழிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பயலுகளாம் வந்திருக்காங்க, எங்களுக்கு கறி குஞ்செல்லாம் ஆக்கி போடணும். அப்பதான் போன தடவை வந்தவங்க கொடுத்த மாதிரி நல்ல பல்கா இவங்களும் கொடுத்துட்டு போவாங்க. எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. உடனே உங்களுக்கு காப்பி பூஸ்ட் ஆலிக்ஸ்னு ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வரேன். பணம் நல்ல பல்கா இருக்கேன். சரி, எல்லாரும் இருங்க, நான் வந்துடுறேன். சரிக்கா. நான் பங்கு நோட் பண்ணியா? பண்ணியாச்சு. நீங்க உட்காருங்க, நின்னுட்டு இருக்கீங்க. சரிங்க. ஊட்டியில நிறைய இடம் இருக்குங்க சுத்தி பார்க்கறதுக்கு. நீங்க எல்லாம் நல்லா சுத்தி பார்க்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. பூமாரி,
பூமாரி பூமாரி ப்ளீஸ். ஏங்க ஏற்கனவே உங்களால் பல பிரச்சனை, இதில் கிராமம் வேற. அங்கே இங்கே நின்று நம்ம பேசுறத பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. முதல்ல நவருங்க. பூமாரி ப்ளீஸ் பூமாரி, எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு சத்தியமாக தெரியாது. நேற்று அரவிந்த் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னை மன்னிச்சிருங்க பூமாரி. விடுங்கங்க, அதனால என்ன? முதல்ல வழியை விடுங்க, நான் போகணும். பூமாரி ஐம் ரியலி சாரி. அந்த அம்மா அப்படி பேசுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. ஐயோ அதெல்லாம் விடுங்க, முதல்ல வழியை விடுங்க, நான் போகணும். உங்கள் வீட்டில் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்களா? ஏதோ என் குடும்பம் கொஞ்சம் நல்லவங்களா இருக்க போக என்னை சந்தேக கண்ணோட்டத்தோட எந்த இதுவுமே என்னை கேட்கவே இல்லை. அந்த மாதிரி அவங்க யோசிக்கவும் இல்லை. இதுவே வேற ஒரு குடும்பமாக இருந்திருந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல. கொஞ்சம் வழியை விடுங்கங்க. பூமாரி என்னால் தானே இந்த கெட்ட பேர். நானே ஏதாவது ஒன்று பண்ணுறேன். ஐயோ நீங்கள் பண்ணுறேன்னு போய் ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்க. பூமாரி ஐயோ சார், வழியை விடுங்க. பாவம் இந்த பொண்ணு. நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்க போய் ஹெல்ப் செய்ய போய் கடைசியில் இந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு. தப்பை சரி பண்ணணும்னா அதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். ஹலோ, நான் சாந்தா பேசுறேன். சொல்லுங்கக்கா. தெரியுது. ஏங்க நம்ம பையன் இங்க இருக்கிறான், ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? அது ஒன்றும் இல்லைங்க, வேலை விஷயமா வந்திருக்கான். அதெல்லாம் சரிதான். ஆனா தப்பான குடும்பத்தோட சேர்ந்திருக்கான். என்ன சொல்றீங்க? ஐயோ, எங்க ஊர்லயே ஒரு கெட்ட குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தோட தான் இப்போ உங்க பையன் ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க வீட்டில் ஒரு புள்ள இருக்கு. அந்த பிள்ளைக்கு சரியான குணம் சரியில்லாத பிள்ளை. பசங்களோட எல்லாம் பேசும் வைக்கும். அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வீடு பார்க்க வச்சு அந்த பிள்ளை தான் வீடு பார்த்து நம்ம தம்பிக்கு கொடுத்துருக்கா. ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளை மட்டும் நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர மாதிரி ஆகிப்போச்சுன்னு வைங்க, நம்ம வீட்டில் இருக்க மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவா. ஏன்னா ஏற்கனவே அவங்க வீட்டில் பல பிரச்சனை. அதில் காசு இல்லாமல் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி அவங்க அக்கா கல்யாணம் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? அந்த வீட்டில் அந்த பையன்கிட்ட இருந்து அத்தனையும் சுரண்டி திங்கிற குடும்பம் நம்ம குடும்பத்தை விடுமாண்டு போகிறதுக்குள்ள நீங்கள் டக்குன்னு ஒரு முடிவெடுங்க. இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான், நம்ம பையன் வாழ்க்கையே போயிடும். நீங்கள் அவன் சம்பாரிச்சு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்க சம்பளம் மொத்தத்தையும் வலிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, 1000 தான் இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரே குடும்பம் தான், சரிங்களா? ஏன்னா நான் பொண்ணு எடுத்தாலும் அந்த குடும்பம் என் குடும்பமாக தான் நான் நினைக்கிறேன். ஏதோ துடுக்குத்தனமாக 2-3 வார்த்தை பேசுவேன் வைப்பேன். ஆனால் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டேன். சுத்தமானவ. ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியாது. இப்போ கூட பாருங்க, அந்த பிள்ளைய போய் ஏன் இப்படி பண்ணுனா என் குடும்பத்து பையனுக்கு நாங்கள் பார்த்து வைக்க மாட்டோமான்னு கேட்டதுக்கு அவங்க அண்ணங்காரையன் கத்தி எடுத்து என்ன வெட்ட வந்துட்டான். போதாத குறைக்கு அவங்க பெரியம்மாக்காரி அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் போட்டு தள்ளி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. அவளாம் என்னை மிரட்ட வந்துட்டா. தெரியப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா நம்ம குடும்பம் என்ன ஆகுறது? நிம்மதி கெட்டு போயிடாது. அதுவும் இல்லாமல் உங்களை வீட்டை விட்டே துரத்தினாலும் துரத்திடுவாங்க. அந்த தங்கன்னா போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவா. என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அது பையன் ஃப்ரெண்டாக தான் பழகுறேன்னு சொன்னான். ஆமாம், ஃப்ரெண்டுன்னு வரும், அப்புறம் காசுன்னு வரும், அப்புறம் கல்யாணம்னு வரும், அப்புறம் உங்கள் பையன் உங்களுக்கு இல்லை, நீங்களே ஒத்த பையனை பெற்று வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? போகிறதான் போகிறீங்கன்னு மொத்த சொத்தையும் வலிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நடுத்தருவில் நிற்பீங்களா நீங்கள்? ஐயோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கே. இங்கே பாருங்க, அதுவும் இல்லாமல் இந்த தங்கம்லாம் ரொம்ப மோசமானவ. அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா. அவள் தான் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டா தெரியுமா? அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஐயோ, இப்படியாப்பட்ட வசதியான மாப்பிள்ளையே தொக்கா விடுவாங்களா? தொக்கா தூக்கிடுவாங்க ஏதாவது செஞ்சு வச்சு. இதில் வேற சாப்பாடாக்கி கொடுக்கறது என்ன அது இதுன்னு என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குதாமா. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு தான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். அது ஏதோ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பையன் தான் உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடாக்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பொம்பளை பிளாக்கி கொடுக்குறேன்னா சொல்லுவாங்க, சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதனால தான் மாற்றி பேசுகிறாங்க. ஏற்கனவே உங்கள் பையன் ஒரு பிள்ளையோட பழகி அந்த பிள்ளை பணக்காரனை பார்த்து பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. எத்தனை நாள் கல்யாணம் வேணாம் காய்ச்சி வேணான்னு தாடியும் கீடியுமா சுற்றிக்கிட்டு இருந்தாப்படி இப்போ மறுபடியும் அதே மாதிரி வலையில மாட்டி மறுபடியும் நாரடிச்சு போகிறதுக்கு கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை சங்கு சங்கு நாடிச்சான். அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் புத்தியாக இருந்துக்கங்க, பொள்ளையா பொழைச்சிக்கங்க. நம்ம வீட்டில் பையன் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அங்கே விட்டீங்க அவ்வளோதான்,
அவ்வளோதான், தலையில துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டித்தான். அரவிந்த், அரவிந்த். என்னை பார்த்தீங்களா அரவிந்த்? நான் எப்படி இருக்கேன்னு. ஹேய் சாரி சார். எப்பாரு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லவமாய் நடிக்கிறியா? உரிச்சு போடுவேன். ஐயோ, அவனை கட்டியிருந்தா கூட 25,000 சம்பளமா இருந்தாலும் கௌரவமா வச்சிருந்தான். அவன் குடும்பத்துல மாமியார் மாமனாருன்னு ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. வகை வகையா சமைச்சு போட்டு எப்படி பார்த்துக்கிட்டாங்க. இந்த படுபாவை பையன் வாழப்பழ மாதிரி வளன்னு பேசி என் மைண்டை மாத்தி இப்படி இங்க வந்து முட்டை போட வச்சுட்டான். படுபாவி படுபாவி. ஓ, இவ அவன் கூட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா. அதான் இவளுக்கு ஒன்றுனே அவன் துடிச்சு ஓடி வந்திருக்கான். இது தெரியாம இவளோட இல்லை நான் பழகிட்டு இருந்திருக்கேன். சீ 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 சீ, ஒரு கேவலமானவளாச்சு. அவங்க வீட்டில் எத்தனை தடவை மாப்பிள்ளை பார்த்தனா அத்தனை மாப்பிள்ளைங்க கூடயும் பேசி சிரிக்கிறவளாச்சு. வாங்க சார், இவங்க 2 பேர்த்தையும் ஜாமீனில் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஜாமீனில் எடுக்க வந்திருக்கீங்களா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்கா இல்லையா? எத்தனை பேரோட பணத்தை நல்லா முணுங்கிட்டு வந்துட்டு பாம்பு மாதிரி உட்காந்துருக்குதுங்க. இதுங்களை வெளியே எடுக்கிறேன்னு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க? ஆ சார், நீங்கள் அவங்க மேலே தப்பு இருக்குன்றீங்க. தப்பு பண்ணதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? வந்துருங்க சார். உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறனால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியறதில்ல சார். நாங்களும் நிறைய இடத்துல விசாரித்தோம் சார். இவங்க அந்த ஊர்லேயே இல்லை. இவங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். முதல்ல அவனை வந்து பிடிங்க சார். அதை விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்கள உள்ளே பிடிச்சி போட்டிருக்கீங்க. லீகலாக ப்ரொசீஜர் படி இவங்க தான் ஓனர். இவங்களோட கை காசை போட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்கள பிடிச்சி தானே நாங்கள் உள்ளே போட்டு விசாரிக்க முடியும். இவங்களுக்கு தெரியாமையே அங்கே எல்லாமே நடக்கும் சார். இவங்க 2 பேரும் தப்பு பண்ணலை சார். இவங்க தப்பு பண்ணாமல் இருக்கும்போது எப்படி சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம்? அதுவும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டு தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. நீங்கள் அவரை பற்றி விசாரிங்க. இவங்க அப்படி பண்ணியிருந்தா எல்லாரோட பணத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் போட்டு தானே இவங்க வச்சுருக்கணும். இவங்க அக்கௌண்ட்டில் தான் அந்த மாதிரி பணமே இல்லையே. அப்புறம் எப்படி சார் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க? ஹலோ, இவ்வளோ வக்கனையாக பேசுகிறீங்கல்ல, முதல்ல யார் நீங்கள்? இப்போ எதுக்கு உங்களை வெளியெடுக்க வந்திருக்கீங்க? ஒருவேளை என்ன இவங்களோட தில்லுமுள்ளில் உங்களுக்கும் பங்கு இருக்கோ?